எல்லோருக்கும் வணக்கம். ஒரு உண்மையான ஜனநாயகம் என்றால் மக்களிடம் ஓட்டுகளை சேகரித்து தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைக்கணும். ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் மக்களிடம் ஓட்டை திருடி தேர்தலில் வெற்றி பெற்று அரசை அமைக்கிறார்கள். ஓட்டை எப்படி திருடுறார்கள்? கடந்த ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேதம். 2016ல டிமானிட்டைசேஷன், 2017ல ஜிஎஸ்டி, 2020ல கொரோனா, இப்படி மாத்தி மாத்தி மக்களுக்கு ஒரே சேதம். ஆனா அவங்க தேர்தல் ஒண்டி திருப்பி ஜெயிச்சுட்டே வர்றாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? ஓட்டு திருட்டு. அது எப்படி தெரிய வந்தது எங்களுக்கு? மகாராஷ்டிரா 2024 தேர்தல், மாநில தேர்தலில் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ண போது எப்படி ஓட்டு திருட்டு நடக்குது அப்படின்னு தெரிய வந்தது. அது சுருக்கமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். 2024 மே மாதத்தில் மகாராஷ்டிரா பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி 157 சட்டசபையில் வெற்றி அடைந்தது. பாஜக கூட்டணி 126 சட்டசபையில் வெற்றி அடைந்தது. காங்கிரஸ் கூட்டணிக்கு மெஜாரிட்டி. 5 மாசத்துக்கு அப்புறம், 5 மாதங்களுக்கு அப்புறம் நவம்பரில் அதே மகாராஷ்டிரா, அதே மாநிலத்தில் அதே வாக்காளர்கள், அதே கூட்டணி, அதே தொகுதிகள், மாநில தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி 157ல இருந்து 50 சீட்டுக்கு இறங்கிச்சு. பாஜக கூட்டணி 126ல இருந்து 235 சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த 5 மாசத்துல அப்படின்னு நடந்துச்சு. ஊடகங்கள் சொன்னாங்க, இல்ல மாநில அரசும் பாராளுமன்ற அரசுக்கும் வேற மாதிரி ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, தேர்தலுக்கு முன்னாடி பெண்கள் உரிமை தொகை கொடுத்தாங்க, அதனால பெண்கள் எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் பாஜக கூட்டணிக்கு போய் ஓட்டு போட்டாங்கன்னு அர்த்தம். நாங்க அனலைஸ் செய்த போது அந்த மாதிரி நடக்கவில்லை. காங்கிரஸ் கூட்டணிக்கு பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளவு ஓட்டு கிடைச்சிச்சோ அவ்வளவு ஓட்டு இருந்துச்சு. ஆனா பாஜக கூட்டணிக்கு 72 லட்சம் அதிகம் ஓட் பாராளுமன்றத்தில் இருந்து மாநில தேர்தலில் கிடைத்தது. இந்த 72 லட்சம் ஓட் எங்கேருந்து வந்தது? யார் இந்த 72 லட்சம் புது ஓட்டர்கள்? இதை நாங்க அனலைஸ் செஞ்ச போதுதான் எங்களுக்கு தெரிய வந்தது, ஓட்டர் லிஸ்ட்ல ஒரு பெரிய கோளாறு. 50 தொகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஃபேக், டூப்ளிகேட், இல்லீகல் ஓட்டர்ஸ் அவங்கள சேர்த்து அவங்கள பாஜக கூட்டணிக்கு ஓட் போட வச்சு இப்படிதான் பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் ஜெயிச்சது. மகாராஷ்டிராவில் நடந்துச்சுன்னா அப்ப எல்லா மாநிலத்திலும் இதானே நடக்கணும். அதனாலதான் பெங்களூர் ஒரு தொகுதியிலையும் அனலைஸ் பண்ணி செஞ்சு பார்த்தா அதே தான் நடக்குச்சு. இதனாலதான் சொல்றோம், இப்ப இருக்கிற நரேந்திர மோடி அரசு ஓட் திருட்டு அரசு. இந்த ஓட் திருட்டு அரசு, இந்த மெசேஜை நீங்க வீட்டுக்கு வீடு எடுத்துட்டு போய் சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.